என்னடா பெட்டிலாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்களா? அதுவும் நான் மட்டும் தாங்க கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் யூஎஸில் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஆமாம், அது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் உள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி நான் தனியாக ட்ராவல் பண்ணது கிடையாது. நான் எங்கே போகிறேன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இது என்னோட லைக் என்ன சொல்கிறது, என்னோட சோலுக்கும் என்னோட பாடிக்கும் ஒரு ரெஜுவினேட்டிங்கான இடமா இருக்கும். ஆக்சுவலி எங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இது நான் வந்துட்டு யூஎஸ் வந்ததுலேருந்து 3 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு போகணுன்னு. நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஸ்பெஷலான ஒருத்தவங்களை வர மீட் பண்ண போகிறேன். ஸ்பெஷலான்றதோட ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் என் லைஃப்பில் மீட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சவுத் வெஸ்ட்டில் போகிறதுனால 2 லக்கேஜஸ் இருக்கான 1 லக்கேஜ் போதும். 3 நாள் 4 நாள் தான் என்னோட பிளானே. இப்போ போன இடத்துல எனக்கு நடந்த அனுபவங்களை பற்றி நான் சொல்லணும்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு நான் சொல்ல வேணும். நான் யூசுவலாக யூடியூப்பில் என் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட கஷ்டமோ சோகமோ மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். பட் இது என்னோட கஷ்டம்னு சொல்ல முடியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம் போயிட்டு செக்இன் பண்ண வேண்டியதுதான். யுஎஸ் வந்து ஒரு வருஷம் கழிச்சுட்டு நாங்கள் கலிஃபோர்னியாலேருந்து டாலஸ் மூவ் ஆகும் போதே எனக்கு கொஞ்சமாக வந்து ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி எனக்கு வந்து கையை வந்து தண்ணியில் வச்சா கூட அவ்வளோ வலிக்கும். ஸோ அது சம் நியூராலஜிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் வந்துட்டு நிறைய கன்சல்ட் பண்ணோம். இங்கெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 4லேருந்து 5 மாதம் வரையும் வெயிட் பண்ணணும். அந்த ஒரு பேஷன்ஸே எனக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்தது. யுஎஸ் பொறுத்தவரையும் ஹெல்த் கேர்ன்றது நம்ம வந்துட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கும். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா மினிமம் 1 மந்த் to 2 மந்த் ஆகும். டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு நான் 8 மாதம் வெயிட் பண்ணேன். சரி, இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நான் 2023 இந்தியா போயிட்டேன். இந்தியா போயிட்டு ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட் பார்த்து ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி ஆகிட்டேன். அதே மீன்வைல் நான் ஈஷாவுக்கு போய் இன்னர் இன்ஜினியரிங் திருப்பியும் பண்ணேன், கிரேஸ் ஆஃப் யோகா அட்டன் பண்ணேன், மகாசிவராத்திரி எல்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ நாங்கள் நேஷ்வில் வந்துட்டோம். எங்களுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது கேபுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப பசிக்குது. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா என் லைஃபே எனக்கு திருப்பி கிடச்ச மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு புது லைஃப், ஒரு 2வது லைஃப் கிடச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகத்தோடு நான் திருப்பி யூஎஸ் வந்துட்டோம். நல்லபடியாக லைஃப் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் 2024 அதான் இந்த வருஷம் ஒரு ஃபெப் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஃபீவர் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. நான் நார்மலாக ரியாக்கு வந்துட்டு ஒரு 2-3 தடவை ஸ்ட்ரெப் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது. அதோடு சேர்த்து எனக்கும் ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நார்மலாக இருந்தேன். பட் ஆனால் அது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப அதிகமான பெயின், அதாவது டாலரேட் பண்ண முடியாத ஒரு பாடி லிமிட்டுக்கு மேலே வந்துட்டு பெயின் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட காலெல்லாம் நடக்கவே முடியல. எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு மிட் நைட்டில் நாங்கள் எமர்ஜென்சியில் என்னை அட்மிட் பண்ணுற அளவுக்கு என்னோடய ஹெல்த் கண்டிஷன் போயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லா டெஸ்ட்டும் ரேன் த்ரூ பண்ணி பார்க்குறாங்க. லைக் சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க, ஆனால் என்ன இன்ஃபெக்ஷனும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து காமனாக ஒரு வைரல் சின்ட்ரோம், இது இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். பாடி ரெக்கவர் ஆக ரொம்ப லேட்டாக தான் ஆகும். இதனால் ஏதாவது பாடி அஃபெக்டாகவும் ஆகும்னு சொன்னாங்க டாக்டர். ஸோ நாங்கள் ஈஷா ரீச் ஆகிட்டு லைக் எங்களோட லக்கேஜஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்தாச்சு. இப்போ எங்கள் லக்கேஜஸில் எங்களோட ஹாலுக்கு வந்துடும். அந்த இன்ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வாக்கே வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. நடப்பேனா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. யாருக்கும் தெரியாது, நான் யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணிக்காத ஆள். ஸோ அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வை மீ அந்த கேள்வி எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்துலேருந்து நான் மீண்டும் திருப்பி வரும்போதும் திருப்பி நம்ம விழுகும் போதும் அதை எத்தனை தடவை நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்றது எனக்கு வந்து மனதளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி ரொம்ப நான் வந்து ஒரு 100லேருந்து ஒரு 0க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினாங்க. நான் என்றைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, என் குரு என் கூட இருக்கார், சத்குரு இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு என்னை நீங்கள் விட்டுட்டீங்கல்ல, என்னை நீங்கள் பார்த்துக்கல, அப்படிலாம் வந்து என் மனசில் வந்து ஓடிட்டே இருந்தது. அப்புறமா வந்து ஒரு நர்வ் டேமேஜ் இருக்குது காலில் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு சில டெஸ்ட் பண்ணும்போதும் என்னை கண்ணை மூடி 2 காலையும் சேர்த்து நிற்க வச்சா நான் விழுந்துடுறேன். ஸோ என்னோடய பேலன்ஸ் வந்து என் விஷனில் மட்டும்தான் இருக்கணும் போதும் நான் இவ்வளோ வருஷங்களும் யோகா வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் எப்படி யோகா பண்ணுவேன், என்னால் யோகாவே பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி நிறைய கன்ஃபியூஷனோடு தான் இந்த 2024 ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. ஸோ ஒரு குழந்த மாதிரி பேபி ஸ்டெப்ஸாக தான் என்னோடய லைஃப் வந்து திருப்பி ரீபில்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுல் சூழ்நிலையில் என் கூட இருந்தது ஒரே ஆள் என் ஹஸ்பண்ட் தான். அவரோட நம்பிக்கையை விடலை, இல்லை நம்ம சரியாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சத்குரு தர்ஷன் வருதுன்னு சொல்லும் போதும் ஃபஸ்ட் ஆளாக நான் 4 நாள் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு. நான் இதுவரையும் தனியாக ட்ராவல் பண்ணது கிடையாது. ரியா வச்சுட்டு ஒரு வாட்டி இந்தியா போயிருக்கேன். இந்தியா போயிட்டா நம்மளோட வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இது மாதிரி ஒரு இடத்துக்கு நான் தனியாக ட்ராவல் பண்ணி ஸ்டே பண்ணது கிடையாது. நான் எப்படி போவோம், அதுவும் என் ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குது, என்னால் 4 நாள் சமாளிக்க முடியுமா? பிகாஸ் நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே நான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த மாதிரி என்னோடய லைஃப் போயிட்டுருக்கும் போது நான் எப்படி ஒரு 4 நாள் போய் ஃபுல்லாக ஆக்டிவாலாம் இருக்க முடியும்னு. இல்லை உன்னால் முடியும், நீ நம்ப, நீ கிளம்பு, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். ஸோ என் குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுது. 4 நாள் நான் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ஸோ நான் ஈஷா கிளம்பிட்டேன். ஈஷா போகிற வரையுமே போகணுமா, நான் எப்படி தனியாக போவேன், ஏன்னா என் கூட இன்னொருத்தவங்க வராங்க. இருந்தாலும் எனக்கு வந்து எதாவது அங்கே ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பல கேள்விகள் போயிட்டுருந்தது. ஆனால் அதே சமயம் எங்களுக்கு வந்துட்டு இந்த தர்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சாதனா கொடுத்துருந்தாங்க. அதாவது யோகிக் ப்ராக்டிஸ் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணுன்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். போயாச்சு. ஈஷா போனோடனே செக்யூரிட்டி செக்லாம் இருந்தது. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே ப்ராப்பராக வந்து வாலண்டியர்ஸ் தான் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ்க்கு வந்துட்டு கோடான கோடி நன்றிகள். பிகாஸ் ஒரு 5000 பீப்புளை அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணி அந்த தர்ஷன் நடந்தது. அந்த வாலண்டியரில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ போயிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நான் மஹிமா ஹாலில் தான் 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சது, ரொம்ப நாள் கழித்து தான் எந்திரிச்சேன். ஸோ காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெலாம் குரு பூஜை இருந்துடும். அதுக்கப்புறமா ரெகுலராக யோகா பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வெட்டியாக இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக 4 நாளும் போச்சு. இது மாதிரி கான்சன்ட்ரேட்டடான ஸ்பேஸில் வந்து நம்ம வீட்டில் இருந்து யோகா பண்ணுறதோட இங்கே பண்ணும் போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா நல்லா ரீசார்ஜ்டாக ரொம்ப வந்து லைவ்லியாக ஃபீல் பண்ணுவோம். 2வது நாள் நான் ஈஷாவில் ஸ்டே பண்ணுறது. காலையில் 5:30க்கு 5:30 இல்லை 4:30க்கு எங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க. ஸோ 4:30க்கு எழுந்திரிச்சிட்டு 5:30க்கு குரு பூஜை இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட எல்லாரோட சாதனாவும் ஒரே ஹாலில் உட்காந்து பண்ணோம். இப்போ வந்துட்டு ஆதியோகி அபோர்டு வந்து 8:30க்கு ஓப்பன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகா சென்டரில் தியானலிங்கம் இருக்குது. ஸோ தியானலிங்கம் வந்து ஒரு 15,000 வருஷம் ஒரு யோகி சுனிராவோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். அது பல யோகிகள் வந்துட்டு அந்த தியானலிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு ட்ரை பண்ணி சில சமூக சூழ்நிலையால் அதை பண்ண முடியாமல் 15,000 வருஷம் கழித்து சத்குரு 3 பிறவிக்கு அப்புறமா தியானலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ சத்குரு வந்துட்டு தியானலிங்கம் வந்து இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா மெடிடேஷன்னு தெரியாதவங்க கூட அந்த ஸ்பேஸில் உட்காந்தா மெடிடேஷன் பண்ண முடியும். ஸோ தியானலிங்கம் ஒன் அண்ட் ஒன்லி திங் இன் த வேர்ல்ட். ஸோ நீங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, தியானலிங்கத்தை உங்களுக்கு எந்த ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, அந்த ஒப்பீனியனெல்லாம் வந்துட்டு உங்களை அசைடு வச்சுட்டு தியானலிங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் அதோட சக்தி சூழ்நிலையை நம்ம உணர முடியும். ஸோ ஈஷா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்னர் சயின்ஸ் டென்னசி யூஎஸ்ஏயில் வந்துட்டு மஹிமா ஹால்னு இருக்குது. அதுவும் கான்சன்ட்ரேட்டட் ஸ்பேஸ். அங்கே எல்லா ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதியோகி அபோர்ட் இருக்கும். அங்கே வந்து ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு நம்மளே போய் தண்ணீர் அர்ப்பணம் பண்ணி அந்த லிங்கத்தை தொட்டு நம்ம வணங்கலாம். அது ஷாப்பில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் மோஸ்ட்டாக ஈஷா ஷாப்பில் வாங்குகிற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா ஊதுபத்தியும் சாம்பிராணியும். பிகாஸ் வந்து அது ஒரு ஆர்கானிக்காக பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற எந்த ஊதுபத்தி யூஸ் பண்ணாலும் எனக்கு தலைவலி வரும். இது வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல்லும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்குகிற ஒரு பொருள். ஈஷா ஷாப்பில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சில டைமில் வந்து சஞ்சீவினி கஞ்சின்னு ஒரு சத்து மாவு இருக்கும். அது நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ட்ரை பண்ணலாம், நம்ம கூட சாப்பிட்லாம். அதை காலையில்
காலையில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாலே ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஈஷா ஷாப்பி பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் போய் இந்த 2 ப்ராடக்ட்ஸும். பிகாஸ் இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். இதில் இருக்க எல்லா இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சாலே வீடு வந்து ஒரு கோவில் சூழ்நிலை இருக்கும். நார்மலாக விளக்கு பொருத்தி சாம்பிராணி போட்டாலே வீடு வந்து கோயில் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதை நான் தினமுமே வீடெல்லாம் பயங்கரமாக ஒதுக்கி வைக்கிறேனோ இல்லையோ ஈவினிங் வந்து விளக்கேற்றி இந்த சாம்பிராணி போட்டுருவேன், இல்லைனா அந்த ஊதுபத்தி ஒன்றாவது ஏற்றி வச்சுருவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு காமிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஈவினிங் டைமில். மார்னிங் கூட சில டைமில் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே யோகா மேட்ஸ், ஆர்கானிக் காட்டன் டிஷர்ட்ஸ் இருக்கும். சித்தா மெடிசன்ஸ், அதாவது திரிஃபலா சூரணம், அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் போய் ஒரு கிளிம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஈஷா ரெசிபி புக்லேருந்து நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாத்விக்கான ஃபுட், அதாவது வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணாமல் எவ்வளோ நல்லா சமைக்கலான்ற ரெசிபீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய யூடியூப்லேயும் இருக்குது, பட் யூ கேன் கிவ் அ ட்ரை. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வீட்டில் வந்து குடி வச்சுருக்கேன். லிங்கபைரவி குடின்றது வந்து லிங்கபைரவியோட வீட்டுக்கு கொண்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேவியோட கான்சக்ரேட்டட் ஃபார்ம் தான் அந்த லிங்கபைரவி குடி. நான் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அது வாங்கினதுலேருந்து வீட்டோட சூழ்நிலை கொஞ்சம் நிறையவே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேவியோட ப்ரெசன்ஸை வந்துட்டு நான் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி கான்சக்ரேட்டட் ஃபார்ம்ஸ்லாம் வீட்டில் கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா, வளர்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இது மாதிரி கான்சக்ரேட்டட் ஸ்பேஸில் குழந்தைங்க வளர்கிறது அவங்களோட மனநிலைக்கும் உடல் சூழ்நிலைக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்சக்ரேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிங்கபைரவி குடி இல்லைனா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லைனா இது எதுவுமே பண்ண முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கலாம். ஸோ தீபம் ஏற்றி வைக்கும் போது கூட வீட்டில் வந்து அந்த எத்திரிக் வந்து கண்டென்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஸோ வீட்டில் வந்து நான் சென்னையில் இருக்கும் போதும் வரையும் 24/7 விளக்கு எரியிற மாதிரி ஒரு அழகாக வந்து ஒரு லேம்ப், ஒரு பாக்ஸ் மாதிரி, கண்ணாடி பாக்ஸ் மாதிரி வாங்கி அதுக்குள்ளே வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா கீயில் வந்துட்டு அந்த விளக்கு வந்து 24/7 எரிஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே விட்டு நம்பி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போ சாமி கூப்பிட்றேனோ அப்போ தான் விளக்கேற்றுவேன். ஈஷாவில் நான் இருந்த அந்த 4 நாள் யோகா பண்ணுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வாலண்டியரிங் ஒர்க்கும் பண்ணேன், என்னால் என்ன முடியுதோ. ஆனால் நிஜமாலே வியப்பாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டை கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ், இங்கே யாருமே வேலை ஆட்கள்னு இல்லை, எல்லாருமே தன்னார்வ தொண்டர்கள் தான். ஸோ ஒரு வாலண்டியர் இதை தன்னோட வேலை இல்லாத சமயத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இந்த யோகாவோ இல்லை ஈஷாவோ சத்குருவோ ஒரு இம்பேக்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். சும்மா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு வாலண்டியரிங் பண்ணுறது, இந்த இன்ஸ்டியூட் எப்படி கொண்டு போகிறதுன்னு பண்ண முடியாது. எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு இம்பேக்ட் இருக்கிறனால தான் தனக்கு கிடச்ச இந்த அனுபவம் இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லோரும் இருக்காங்க. அதுவும் சாப்பிட்ட தட்டு, டிஸ்போசபிள் பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் வச்சிட்டோம், அதில் ஏதாவது ஒரு வேஸ்ட் இருந்தால் கூட அதை வந்து அவங்களே எடுத்து போட்டு செக்ரிகேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதும் நான் என்ன வாலண்டியரிங் பண்ணுறேன் இவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு தோணுச்சு. நான்ற அகங்காரம் கரைஞ்சி போகிறது வாலண்டியரிங் பண்ணுறதுல வந்து நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு மோஸ்ட்டாக நான் கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த 4 நாளும் வந்துட்டு எனக்கு மைண்ட் அளவில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால எனக்கு நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆன் அண்ட் ஆஃப் நான் அதை தான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட்டை வந்துட்டு, எப்பொழுதும் நான் கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா போனால் அங்கே இருக்கிற ஃபுல் டைமும் நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன், எனர்ஜிக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நான் போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என் உடம்பு நான் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் எல்லா விஷயங்களும் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு தர்ஷனுக்கு முன்னாடி நாள் நல்ல மழை, கடவுளே தர்ஷன் போது மழை பெய்யக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் இதிலெல்லாம் போட்டிருந்தது தண்டர் ஸ்டார்ம் இருக்கலாம் அப்படிலாம் போட்டிருந்தது. ஆனால் தர்ஷன் அன்றைக்கி மழை வரல. காலையில் சின்ன வாலண்டியரிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் 8:30க்கு அப்புறம் தான் அந்த தர்ஷனுக்கான ஸ்பாட்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்கன்னாங்க. ஸோ 8:30 ஆனோடனே எல்லாம் வந்து ஸ்பாட்ஸ் போட்டாச்சு. நான் கரெக்டாக சத்குரு நடந்து வர இடத்துலேயே வந்துட்டு என் கூட இருந்தவங்களுக்கும் சேர்த்து எல்லாமே வந்து இடம் போட்டாச்சு. ஸோ மேட்லாம் போட்டுட்டு எங்கள் வேலையை பார்க்க போயிட்டோம்.
மாசமாக எப்போ தர்ஷன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தர்ஷனோட டே வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி மார்னிங் நாங்கள் எழுந்திரிச்சு எங்களோட சாதனா முடிச்சதுக்கப்புறம் தர்ஷனுக்கான ஸ்பாட்ஸ் போய் போட்டதுக்கப்புறம் நாங்கள் இங்கே த்ரிகுன் ஆஃபரிங் பண்ண வந்தோம். ஸோ த்ரிகுன் ஆஃபரிங் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 11:30. இன்னும் 6 o'clock சத்குருவோட தர்ஷன் இருக்குது. அன்றைக்கி கிட்டத்தட்ட 5000 பீப்புள்ஸ் கிட்ட தர்ஷன் அட்டன் பண்ணாங்கன்னாங்க. ஸோ எல்லாமே பயங்கரமாக ஆர்கனைஸ்டாக வரவங்களுக்கு செக்இன்லேருந்து செக்யூரிட்டி செக்லேருந்து அவங்களுக்கான ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுட்டு 2 டைம்ஸ் கொடுப்பாங்க. 2 வேலையுமே வெஜிடேரியன் சாத்விக் ஃபுட்டு தான். நான் சொன்னேன் இல்லை, வாலண்டியர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக டிஸ்போசபிள் பிளேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதெல்லாம் நிஜமாலே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மணி 12 o'clock. ஸோ உள்ளே ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பை ரினவுண்ட் ஆர்டிஸ்ட் நடக்க போகுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ எங்களோட ப்ளேஸ் நாங்கள் போட்டுட்டோம். காலையிலே எல்லாரும் அவங்களோட ப்ளேஸை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஒரு 1:30 மணிலேருந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மஹிமா ஹாலில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிராமி நாமினேட்டட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பிரியதர்ஷினி கிட்ட இருந்து. அதுக்கப்புறமா பிரசிலியன் மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஜாய் பிளாக்கோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதிலேருந்து ஒரு பரதநாட்டியம், ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி அலுமினியம் ஒரு பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. சத்குரு தர்ஷனோட லைவ் இன்னுமே யூடியூப்பில் இருக்குது. ஸோ பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சத்குரு தர்ஷன் ஆரம்பிக்கும் போது தான் அலக் நிரஞ்சன்ட்டு ஒரு வீடியோ மியூசிக் இருந்தது. அது கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள். பிகாஸ் அதை பார்த்தோன்னே நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்துற வகையாக இருக்கும். இந்த கால சூழ்நிலை மாற்றத்தால் நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சத்குரு வந்ததுக்கப்புறம் என் கண்ணிலேருந்து ஏன் அவ்வளோ கண்ணீர் வந்ததுன்னு தெரியல. ஏதோ ரொம்ப நாளாக தேடிட்டுருக்க ஒரு கண்ணுக்குட்டி தன் தாய்கிட்ட போய் சேர்ந்த ஒரு உணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. சத்குரு வந்தவுடனே மெடிடேஷன் இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை முடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய உண்மையான அனுபவமே ஆரம்பித்தது. என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதம்க்கு பிளான் பண்ணி வந்த தர்ஷன் எப்படா சத்குருவை பார்ப்போன்னு அந்த 4 நாள் வெயிட் பண்ணிவிட்டு சத்குரு அந்த மெடிடேஷனுக்கு அப்புறமா எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவ்வளோ தலைவலி, கழுத்து வலி, உடம்பு ஃபுல்லாக ஊசி வச்சு குத்துற மாதிரி அவ்வளோ ஒரு பெயின். அந்த பெயினில் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. கண்ணு பார்க்கவே முடியல, கண்ணெல்லாம் மங்கலாயிடுச்சு. எனக்கு அந்த 2 மணி நேரம்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய டைம் மாதிரி இருந்தது. ப்ளஸ் நான் இவ்வளோ நாள் ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததே இந்த தர்ஷனுக்காக தான். ஆனால் இந்த தர்ஷனம் எப்போ முடியும், நான் சீக்கிரமாக போயிட்டு சாப்பாடு கூட வேண்டாம், நான் என் மாத்திரையை போட்டுட்டு படுத்துடுறேன் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு சைடில் என் மனசுக்குள்ளே சத்குருவை பார்க்குறதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் பாரு உன் உடம்பு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கவலையாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் சத்குரு தர்ஷன் முடிச்சுட்டு நடந்து வந்தார். கிட்டத்தட்ட அந்த டைமில் என் பேக்கில் ஒரு எமர்ஜென்சி டேப்லெட் எப்போதுமே வச்சுருப்பேன், டாக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த எமர்ஜென்சி டேப்லெட்டை நான் எடுத்து கையில் எடுத்துட்டேன். ஸோ சத்குரு நடந்து வந்தோடனே இதோ இந்த இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த எல்லோ கலர் சுடிதார் நான் எந்திரிச்சு கூட இருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அவர் வந்தோடனே நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நான் கீழே விழுந்து கும்பிட்டுட்டேன். ஸோ விழுந்து கும்பிட்டது தான் தெரியும். அதுக்கப்புறம் அவரை ஃபுல்லாக நடந்து எல்லாரையும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்தார். அப்போயும் வரும்போது எங்களை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். எல்லா பீப்புளுக்கும் இந்த ஒரு செகண்டுக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்குது. ஸோ கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் படாத பாடுபட்டிருப்பேன். அந்த வலியில் எங்கே காணா போச்சுன்னே தெரியல. இதை தான் மிராக்கல்னு சொல்லுவாங்களோ, இந்த அளவுக்கு வலி. ஒரு எமர்ஜென்சி டேப்லெட் எடுத்து போடலான்னு நினச்சேன். நான் அடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த மியூசிக்கு நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இதை புரியும் போதும் தோணுச்சு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் கூட இருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருந்தது. என் மூஞ்சில் அந்த ஒரு சொட்டு வலியோட தடமாக தெரியுதா பாருங்கள். பார்ட்டிக்கு போனால் தான் ஹாப்பியாக இருப்பேன், ஹேங் ஓவர் பண்ணால் தான் ஹாப்பியாக இருப்பேன்ற சூழ்நிலை இருக்கிற இந்த காலத்தில்
ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மக்களால் கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுன்றது காட்டுறது இந்த இடம் தான். உண்மையாகவே வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே எல்லா எக்ஸ்ட்ரஸையும் இருக்குதுன்னு காட்டுறது யோகாவால் மட்டும்தான் முடியும். இதை சொன்னால் மக்களுக்கு வந்து எப்படி புரியும்னு தெரியல. பட் இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரமும் கூட. பார்ட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் டெம்பரரி ஸ்டஃப், இட்ஸ் அன் இல்யூஷன் தான். ஈஷாலேருந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சுங்க. 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்ல தர்ஷன், நல்ல அனுபவம். நான் லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு போனது என்னென்னா, எப்பொழுதுமே நான் வந்து ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன்னா இந்த ஹாப்பினஸ் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் வச்சுப்பேன். ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இந்த டைமில் நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னா, கஷ்டமோ ஹாப்பியோ சந்தோஷமோ வலியோ எது வந்தாலும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.